ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே அமேசிங்கான வெயிட் லாஸ் ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் டயட்டில் டெய்லி இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெயிட் ஈஸியாக குறையிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் நியூட்ரிஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னதான் ட்ரை பண்ணாலும் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் திணறீங்களா? கவலையே வேணாம். இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், நீங்கள் வெயிட் லாஸ் சீக்கிரமாக பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த ரெசிபியை வீட்டில் 30 days விடாமல் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதை ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் லாஸ் ரெசிபி செய்கிறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் லோட்டஸ் சீட். இதை மக்கானான்னு கூட சொல்லலாம். இது குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் பால் மாதிரி இருக்கும். இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லைனா ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அதனால வேகமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மக்கானாவை டெய்லி உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கிட்னி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லை உங்கள் பாடி ஃபுல்லாகவுமே டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மக்கானாவை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. இதை எப்படி நல்லா டேஸ்டான ரெசிபியாக செய்கிறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பவுலில் மக்கானாவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது, இதை நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணணும். இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 tablespoon அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கீ பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மக்கானாவை வெறுமனே நீங்கள் வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமுத்து போய் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் கீ போட்டு வறுத்தி எடுக்கிறோம். வறுத்தி எடுக்கும்போது இது பொரி மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் லேஸ் திரியில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு பாப்கார்ன் மாதிரி இருக்கும். இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1/4 tablespoon சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 tablespoon சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 pinch அளவுக்கு மிளகாத்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லோட்டஸ் சீடில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அதனால இதை சாப்பிட்றவங்களுக்கு செரிமானம் சீக்கிரமாக ஆயிரும். அது மட்டும் இல்லை, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள ஃபுட்ஸ் நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப இளமையாக தெரிவிங்க. ஸ்ட்ரெஸ் நிறையா உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சுகர் பேஷண்ட்ஸ் இதை டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்கள் உணவில் இதை டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே சால்வ் ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்கள் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வரலாம். அப்படி உங்களுக்கு காரம் சாப்பிட பிடிக்கலன்னா நான் நெக்ஸ்ட்டு ஸ்வீட்டாக செய்கிற ரெசிபி ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1/2 liter ஸ்லிம் மில்கை ஆட் பண்ணிக்கோங்க. பால் கொதிச்சு வர நேரத்தில் பக்கத்தில் கடாயில் 1/2 tablespoon நெய் விட்டு மக்கானை வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மக்கான்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் மிக்சரில் ஆட் பண்ணி 2 ஏலக்காய், கொஞ்சம் கற்கண்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா ப்ரௌன் சுகர் இல்லை வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதி வந்த உடனே வறுத்த மக்கானை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடி செஞ்சு வச்ச இந்த பவுடரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ரெடி ஆனோடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு முழு மக்கானை போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆஃபாக பண்ணி அதில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பொடி செஞ்சு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஸ்வீட் பாயசம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய ரெசிபியோட நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். ஃபார் மோர் ரெமிடிஸ் அண்ட் ரெசிபிஸ் கீப் ஆன் வாட்சிங் ஜாசி ரெமிடிஸ்.